மகர ராசி என்பவர்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வேலையில் பெருசாக ஆர்வம் இருக்காது. ஏன்னா இவங்க எல்லாமே எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அங்கே போகும்போது என்ன ஆகும்னா இவங்க எடுத்து செய்யக்கூடிய வேலையில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். உடனே மேனேஜர் என்ன பண்ணுவார், சூப்பராக பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க, உங்களால் தான் இது நடந்துச்சு, ஒரு அப்ரிசியேஷன் நடக்கும். அடுத்த ஒரு ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆனதுக்கப்புறம் இவரோட டீம் எல்லாம் ஜெயிக்கும். அந்த கிரெடிட் எல்லாம் இவருக்கு தான் மேனேஜராக இருந்துக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு நிர்வாகத்திலேருந்து கூப்பிட்டு நல்லா பண்ணீங்க, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் உங்களால் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு சொல்லி அவங்கள பாராட்டி வந்துகிட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏன் எல்லாமே ஜெயிச்சு தான் இருக்கோம், நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வேலை செஞ்சவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நம்ம தான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இருக்கோமேன்னு சொல்லி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி நண்பர்களாக மகர ராசி நண்பர்கள் இருக்காங்க. பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணணும், வேலைனா வேலை ஃபாலோ பண்ணுறது சிறப்பு.